ராகு கேதுவோடைய நட்சத்திர பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரிஷபம் மாயையிலிருந்து ஆக்ஷனுக்குள்ள கண்டிப்பா இறங்கிடுவீங்க. அதாவது எத செய்யறது? எனக்கு என்ன வரும்? வராது? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமேல் நீங்க துணிஞ்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க. செயல்ல இறங்குவீங்க. இது வந்து ஒரு பேபி ஸ்டெப்பாவாவது இருக்கும். அதாவது ஒரு படி சின்ன படியாவது முன்னோக்கி எடுத்து வைக்கிற மாரி தான் இருக்கும். பயமே உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது தான். அகலக்கால் வைக்காம சில விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது குரோத்த தான் குடுக்கும். ஏன்னா, கேது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் ரியாலிட்டிய உங்களுக்கு புரிய வைக்கும். ஆ ஒரு ஃபீல்டுக்குள்ள இறங்குறப்ப, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? மனிதர்கள எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஏன்னா, நீங்க வந்து ரிஷபம், சுக்கிரன். அதோட உங்களுடைய மனநிலைமைகளும் இங்க ரொம்ப முக்கியம். ஹெல்த்தும் இங்க ரொம்ப நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஆ ஏன்னா, இந்த கேது இருக்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹெல்த்ல அப்பப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துரும். ஏன்னா, நீங்க திடீர்னு ஒரு ஆக்ஷன்ல இறங்குறீங்க, ஒரு செயல்பாட்டுல இறங்குறீங்க அப்படின்னா, ஒண்ணு வேலை செஞ்சா வெள்ளைக்காரன் மாரி வேலை செய்றது. இல்லைன்னா, எதுவுமே செய்யாம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துர்றது. அப்ப இந்த பாடிக்கு ஒரு பேலன்சிங்கிறது உங்களுக்கு குடுக்க தெரியாது. பயங்கரமா ஒரு உழைப்ப போட்டுட்டு பேசாம இப்படி தூங்கிர்றது. இந்த மாரி இல்லாம பேலன்சிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தொழில் ரீதியான குரோத் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ஆக்சுவலா ரொம்ப நல்லாருக்கு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி எந்த பெயர்ச்சியும் பெருசா நடக்கலையே. ஏன்னா, இங்க நடந்த ஒரு நட்சத்திர பெயர்ச்சி உங்கள ஒரு ஆக்ஷன்ல செயல்பட வைக்கும். புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவீங்க. இல்ல ஒரு செகண்ட் பிசினஸ் மாரி ஏதாவது ஒண்ணு விஷயம் ஓப்பன் பண்றது. துணிஞ்சு உங்களுக்கே தெரியாத ஒரு ஃபீல்டுக்குள்ள கை வைப்பீங்க. ஆனா, அது வந்து ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு செயல்பாட்டு முறையில அழகாவே உங்கள கொண்டு போய் செயல்படுத்த வச்சுரும். அதோட இந்த செவ்வாயில போய் உட்காருது இல்லையா? இந்த செவ்வாய் என்ன பண்ணும்னா, ஒரு இடத்துல முதல்ல உட்கார விடாது. கெளம்பணும். இங்கேருந்து கெளம்பணும். அங்க அடுத்த வேலைய பார்க்கணும், அடுத்த வேலைய பார்க்கணுங்கிற மாரி ஒரு ஓட்டத்த குடுக்கும். அப்போ ஹெல்த்தும் கொஞ்சம் கவனம். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப கவனம். இந்த மாரி விஷயங்கள வந்து ரிஷபம் மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க ஃபேமிலியும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு செயல்பாட்டுல கொஞ்சம் இறங்கணும். அதோட தெய்வ அனுக்கிரகம் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சிவன். சிவனுக்கு போய் பாலாபிஷேகம் செய்ய செய்ய சில கோயில்கள் எல்லாம் சிவனுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யறதுக்கு விடுவாங்க. ஸோ அந்த மாரி கோயில்கள் எல்லாம் சூஸ் பண்ணி சின்னதா சிவலிங்கத்துக்கு உங்க கையாலேயே நீங்க பாலாபிஷேகம் பால் வாங்கிட்டு போய் அந்த அபிஷேகத்துக்கு குடுக்க குடுக்க, மந்திர உச்சாடனம் நீங்க செய்ய செய்ய, உங்களுக்கு இருக்க கர்ம வினைகள் வந்து உங்களுக்கு நீங்கிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா அ உங்களுடைய மனநிலைமைகள் அந்த மாரி. சந்திரனை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, அதாவது சந்திரன்கிறது என்னன்னா, சிவன் தலையில இருக்கக்கூடிய சந்திரன தான் இத நான் சொல்றேன். அதோட நந்தி. நந்திக்கும் சேர்ந்தே அந்த பாலபிஷேகம் நடக்கணும். இங்க சிவனுக்கு ஒரு அபிஷேகம், சிவனுக்கு இங்க சொல்ல சொல்ல இங்க நந்திக்கு. நந்திக்கு முடிச்சுட்டு சிவனுக்கு. ஆரம்பிக்கிறது நந்தியிலிருந்து ஆரம்பிக்கணும். உங்களுடைய அபிஷேகம். முடிக்கிறது நந்தியோடயே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் சிவனுக்கு மட்டுமே அபிஷேகமா இப்ப சில பேர் வீட்லலாம் வச்சு அபிஷேகம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதா கூட நீங்க முன்னாடி ஒரு நந்தி வச்சுக்கிட்டு, நந்தியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. "நந்தீஸ்வரரே" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்னா இந்த நந்தி தான் நிதானத்த குடுப்பார். இந்த நந்தி தான் சிவன வழிபாடு பண்றதுக்கு எந்த தடையும் இல்லாத ஒரு அனுகிரகத்த வந்து நந்தி தான் ஏற்படுத்தி குடுப்பார்ன்னே ஒண்ணு இருக்குது. அப்போ எப்பவுமே இந்த நந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த நந்தி சம்மந்தப்பட்ட சிம்பிள்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. இப்ப ரோகிணி நட்சத்திரத்துலலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து மில்க் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அ நந்தி சம்மந்தப்பட்ட சிம்பிள்ஸ், மாடு இந்த மாரி விஷயங்கள்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றீங்க. இல்ல அது சம்மந்தப்பட்ட தொழில் முறைகளுக்குள்ள நீங்க இறங்குறீங்க. இது வந்து உணவு சம்மந்தப்பட்டதுன்ட்டு இல்ல. அது மூலியமா எவ்வளவோ காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. நெறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாரி இல்ல அந்த கலர்ஸ நீங்க சூஸ் பண்றது, இந்த பால் கலர்ல உங்களுடைய லோகோவ சூஸ் பண்றது, இந்த மாரி அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது நந்தி சம்மந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தடையில்லாமல் போகும். ஒரு பயத்த குடுக்காம ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கும். இப்ப நந்திய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நிதானமாவே இருக்கும். நடை போட்டாலும் ஒரு அசைவு இருக்கும். ஆனா மூவ்மெண்ட் இருக்குங்கிற மாரி தான். நிதானமா அதோடைய டெஸ்டினேஷன போய் அது அடைஞ்சிரும். கிட்டத்தட்ட அதுக்கு மசில் மெமரி ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்குமே அந்த மசில் மெமரினா என்ன? நம்ம வந்து ஒரு வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வீடு போய் சேர்ந்தோம்னே நமக்கு தெரியாது. நம்ம பாடிக்கு நம்ம ஆல்ரெடி அந்த பிராக்டிஸ நம்ம குடுத்துடுறோம். நம்ம எந்த வாகனத்தில போனாலும் சரி, இல்ல நடந்தே போனாலும் சரி, இதுதான் மசில் மெமரி. நம்மளுக்கு உள்ளார இருக்கிற அந்த ஞானம், அந்த அ ஞாபக சக்தி. அப்போ ரிஷபத்துக்கு அப்பப்போ ஞாபக மறதியும் வரும்.
அந்த ஞாபக மறதி வராம இருக்கறதுக்கு தான் நந்தீஸ்வரர் வழிபாடு. பிரதோஷ காலங்கள்ல போய் நீங்க வழிபாடு பண்ணுனாலுமே உங்களுக்கு உகந்த காலங்கள் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ, இப்ப இந்த ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப ரிஷபத்தில வந்து மிருகஸ்ரீஷம் இருப்பீங்க, கார்த்திகை நட்சத்திரம் இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்குறப்போ, ஜென்ரலாவே ரிஷப ராசிய நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பெண் சாபம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிஷப ராசியில. அந்த ஃபேமிலில ஒரு பெண் சாபம் இருந்தா தான் ஒரு ரிஷப ராசியில அந்த வீட்ல ஒருத்தவங்க பிறப்பாங்க அப்படின்னே ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, இங்கேயும் ராகு, கேதுவ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த ராகுங்கிறது என்னன்னா, நம்ம பாட்டன், பூட்டன் வழியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க ஒரு பெண் சாபத்த குடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த குடும்பத்துல அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அப்போ இங்க கேது மூலியமா தான் அத நம்ம சரி பண்ணணும்னே இருக்கு. இது சரியான உகந்த காலமாவே இது பார்க்கப்படுது. ஏன்னா, இப்ப வந்து செவ்வாய் இப்ப அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு அது பயிற்சி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்ஷன்ல நீங்க இறங்குறீங்கன்னா, செவ்வாய்ங்கிறது யாரு? அவிட்டம்ங்கிறது யாரு? முருகர். அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நந்தின்னு ஒண்ணு சொல்றேன் இல்லையா? நந்தியாவட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுருக்கீங்களா? நந்தியாவட்டம் அப்படின்னா என்னன்னா, நந்தியுடைய மனைவி அவிட்ட நட்சத்திரம். சரியா? அதுதான் நந்தியாவட்டம். இந்த அவிட்ட நட்சத்திரத்த வந்து நந்திக்கு ரொம்ப பிடிக்குமாம். அப்போ இந்த அவிட்டம் வந்து நந்திய கண்டுக்கவே கண்டுக்க மாட்டாங்களாம். அப்போ நந்தி போய் ஒண்ணே ஒண்ணு சிவனிடம் கேட்ட ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, "எனக்கு அவிட்டத்த வந்து எனக்கு திருமணம் செய்து குடுக்க முடியுமா?" அப்படிங்கிறது தான். அப்ப அவிட்டத்தோட மனத எப்படி சிவன் மாத்துனாருன்னு ஒண்ணு இருக்கு. அதனால தான் நந்தியாவட்டம் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த நந்தியாவட்டம் சிவனுக்கு போய் சேருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. இவ்ளோ சூட்சுமங்கள் இருக்கு. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுதா? விட்டம் நட்சத்திரத்துக்குள்ளார போயிடுச்சா ராகு. அப்போ உங்களுடைய செயல்பாட்டு முறைகள் நல்லபடியா வந்துருச்சா? அப்போ பெண் சம்பந்தப்பட்ட அ எந்த ஒரு ப்ரொஃபஷன் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். அந்த பெண் சம்மந்தப்பட்டது என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கணும். பெண்களுக்கு ஃபேவரபுளா இருக்கணும். அது வந்து பெண் குழந்தைங்களுக்கு படிப்பா இருக்கலாம். இல்ல பெண்களுக்கு வந்து ஒரு வேலை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டு ஒரு ஒரு பெண் உங்கனால ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அந்த குடும்பமே செழிச்சிருக்கும்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு நாலேட்ஜ் ஷேரிங் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்கனால வந்து ஒரு பெண் உபயோகம் அடையறாங்க அப்படின்னாலே விமோச்சனத்துக்கான ஒரு விஷயம் தான். ஸோ, இப்போ இந்த ராகு, கேது என்னங்க பண்ணும்? எங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலயும் ஒரு அமானுஷ்யமா நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. இப்ப இந்த ராகு, கேது சில விஷயங்கள் என்ன பண்ணும்னா, இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம்னா இந்த ஆவிங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அது என்ன அப்படின்னா, மிருகஸ்ரீஷத்துக்கு வந்து எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு அப்படிங்கிறது தான். எல்லாத்தையுமே கிரகிச்சுக்குவாங்க. இவங்க வந்து ஒரு ஹியூமர் சென்ஸோட இருக்கக்கூடியவங்க தான். அகைன் மிருகஸ்ரீஷமும் செவ்வாய் சாரம் வாங்குனவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து அ பட்டு பட்டுன்னு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்திட்டே இருக்கப்போ, பட்டுன்னு பயமும் வரும், பட்டுன்னு தெளிவும் ஆவாங்க அப்படின்னு சொல்றது தான் அது. அதனால தான் வந்து அந்த ஆவிக்கே மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்த பிடிக்கும் அப்படிங்கிறது. அ எங்க போனாலும் ஏதாவது ஒரு எனர்ஜிய கேரி ஆன் பண்ணிட்டு வந்துருவாங்க. இவங்களுக்கு தெய்வ வழிபாட்டு முறைகள்ல ரொம்ப ஈடுபடுவாங்க. இப்ப இந்த ரிஷப மிருகஸ்ரீஷம்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய மந்திரங்கள் உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறது. அந்த தெய்வத்துக்கு பயங்கர அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிச்சு பண்றது. செழிப்பு அவங்களுக்கு அப்படித்தான் வரும். மிருகஸ்ரீஷத்துல ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா, குடும்பத்த ரொம்ப செழிப்பா பார்த்துக்குவாங்க, ஸ்ட்ரிக்ட்டா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நெறைய அமைப்புகள் சொல்லலாம். அட் த சேம் டைம் இது பேய்க்கு மட்டும் தான் பிடிக்குங்கிறது இல்ல. நோயும் சேர்ந்தே வரும் மிருகஸ்ரீஷத்துக்கு அப்படிங்கிறது தான். யூட்ரஸ ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தலைவலி வராம பார்த்துக்கணும். மைக்ரேன் வராம பார்த்துக்கணும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அமானுஷ்யமா இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, டைரக்ட்டா நடக்காது. ரிஷபத்தில இருக்கவங்களுக்கு வந்து யார் கூடயாவது போகுறப்ப தான் அது நடக்கும். ஏன் அப்படின்னா, ரிஷபத்த வந்து யாராவது ஒருத்தவங்க தூண்டி விடணும் அப்படின்னே ஒண்ணு இருக்கும். அப்போ இவங்களுக்கு கண்ணுக்கு நேரா சில விஷயங்கள் அமையும். பெருசா ரியாக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரிஷபத்தில இருக்கிறவங்க. இப்போ ஒரு எனர்ஜியே ஒண்ணு பாஸ் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய மூதாதையர்கள் பாஸ் பண்ணி போறாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புலப்படும். அதாவது இவங்க இறந்துருவாங்கன்லாம் சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு தோணுச்சு. இல்ல இவங்க எனக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு தோணுச்சு. இந்த தெய்வத்த நான் பார்ப்பேன்னு நெனச்சேன். ஆனா நான் எப்படி பார்த்தேன் அப்டின்னா, இன்ஸ்டிங்க்ட் பயங்கரமா இவங்களுக்கு வேல பார்த்துட்டே இருக்கும். நிதானமா இருக்க இருக்க எந்த அளவுக்கு நேச்சரோட கனெக்ட் ஆகுறான்னு ஒண்ணு இருக்கும். ரிஷபத்துக்கு எது அமானுஷ்யமா நடக்கும் தெரியுமா? மிருகங்களும் செடி கொடிகளுமே அமானுஷ்யமான விஷயங்கள செய்யும். இப்ப ரிஷப ராசிக்காரங்க இருக்காங்கன்னா, "நாய் பேசும், பூனை பேசும், செடி பேசும்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்பதான் இந்த கிளி இத தான் சொல்லிட்டு போச்சு அப்படிம்பாங்க. "இதோ இந்த நாய் இதுதான் நினைக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இந்த பூனை இப்படி வந்துச்சு. இந்த பூனை
இந்த பூனைக்கு உடம்பு சரியில்லாம போப்போது. இந்த பூனை இந்த எனர்ஜி வாங்குச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த ஒரு உயிரினத்த வளர்த்தாலுமே, இந்த உயிரினம் இவங்கள கவனிக்கும். ரிஷபத்த கவனிக்கும். ரிஷபத்துக்கு ஒரு கெடுதல் நடக்க போதுன்னா, அந்த உயிரினமே அத வாங்கிக்கும்னே சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த ரிஷப ராசியில இருக்கவங்க வந்து பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, தாவரங்கள் வளர்த்துங்க. ஏதாவது ஒரு மீனாவது வளர்த்துங்க வீட்ல. ஏன்னா, ஆ ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரிஷபத்தினால மனிதர்களை விட அந்த உயிரினங்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியும். ஆத்மாக்கள் எந்த ஆத்மாக்கள் கனெக்ட் ஆகும்னா, இந்த மாரி உயிரினங்கள் தான் கனெக்ட் ஆகும். அ இவங்க தான் வந்து இந்த ம் இந்த 4 கால் இந்த ஜீவன்கள்லாம் இருக்காங்களே, இவங்க கூடலாம் ரொம்ப பற்றா இருக்கிறது, ஃபேமிலி மெம்பர் மாரி ஹேண்டில் பண்றது, ட்ரீட் பண்றது எல்லாமே இந்த ரிஷபத்தில இருக்கவங்க பெரும்பாலானவங்க இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரிஷபம் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது இருந்து ஒரு உயிரினம் உங்கள கவனிக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு புன்முறுவலாவது வந்து ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். எனக்கு தெரியும் இந்த நாய் வரும்னு எனக்கு தெரியும். இந்த பூனை வரும்னு எனக்கு தெரியும்னு அது கம்யூனிகேட் பண்ணும். இது உண்மதான். ஸோ நீங்க இத தாராளமா வெளிய சொல்லலாம். ஆமா, என்கிட்ட இந்த உயிரினம் வந்து பேசுச்சுன்னா, அது உங்கள்ட்ட பேசும். இந்த எனர்ஜிஸ் இப்படிதான் கனெக்ட் ஆகும். இப்ப நாய்க்கு கேட்காத விஷயம், அதாவது மனிதனுக்கு கேட்காத விஷயம் நாய்க்கு கேட்கும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாஷைகள் ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு வந்து புரியும். எல்லா வகையான ஜந்துக்களின் பாஷைகளும் சயனமே உங்களுக்கு அதுதான். அ ஒவ்வொரு ஜந்துவும் ஒரு சயனம் சொல்லும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. ஸோ இத வந்து நீங்க கவனிக்கணும். உங்கள சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க கவனிக்கணும். கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவே அது அமையும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் உணவு போடணும் நீங்க. இப்போ ஒரு வீட்ல ஒரு செடி வளர்க்குறீங்கன்னா, நல்ல தண்ணி ஊத்தணும். அதே மாரி ஒரு பூனை பார்க்குறீங்க, ஒரு நாய் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு உயிரினத்த பார்க்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு உணவு உங்க கையால போடுறீங்க. ஒரு சிலர்லாம் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து ஒரு காகம் இறந்து போக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப ராசியில யாராவது இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட வந்து உணவு வாங்கிட்டு, சாப்பிட்டுட்டு இறந்து போகக்கூடிய காகங்கள்லாம் உண்டு. அப்போ வந்து இத வந்து அபசகுனமாலாம் வந்து ரிஷபம் நெனச்சிடக்கூடாது. அவங்களுடைய முன்னோர்களா கூட அது இருக்கலாம். ஸோ இந்த மாரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு நடக்கும். அப்படிங்கிறது தான்.